அறம் நாடு பார்வையாளர்கள் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜீவா டுடே ஜீவசகாப்தன் அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குஷ்பு அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கண்ணீர் விட்டு அழுகிற காட்சியை நம்ம பார்த்தோம். பல்வேறு விஷயங்களை முன்னாடி நடந்தது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் திமுக கட்சியிலேருந்து நீக்கப்படுகிறார். இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பெண்களை இழிவுபடுத்தி பேசுபவர்கள் யாராக இருந்தாலும், எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த தலைமையை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவர் பேசிய பேச்சை ஏற்றுக்கொள்ள முடியாது. குஷ்புவை பற்றி பேசியிருந்தாலும் தவறு தான். வேறு எந்த பெண்ணை, வேறு எந்த கட்சியை சேர்ந்தவர்களை பற்றி, ஒரு பெண் என்பவளை ஒரு நுகர்பொருளாக, ஒரு பாலியல் பண்டமாக பார்க்கின்ற ஒரு அப்பட்டமான அருவருப்பான ஒரு ஆணாதிக்க பேச்சு, அதை நம்மை போன்றவர்கள் ஏற்க முடியாது. தமிழ்நாட்டில் யாரையும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு பெரியாரிஸ்ட்டு, அம்பேத்கரிஸ்ட்டு தான் பெண்ணிய சிந்தனையோடு இருப்பாங்களே. சராசரி தமிழர்களே நீங்கள் நல்லா கவனிச்சு, இந்த மாதிரி பேசுகிற பேச்சாளர் விரும்ப மாட்டாங்க. அந்த நேரத்தில் 4 பேர் சிரிப்பாங்க, ஆனால் அந்த பேச்சாளரை ரசிக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் வேறு மாதிரி டபுள் மீனிங்காக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மக்கள் ரசிக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் மேடையில் சிரிப்பாங்க, இவர் பேசுகிற டபுள் மீனிங்கை விரும்ப மாட்டாங்க. அதனால் குஷ்பு அவர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடே அதை கண்டனம் தெரிவிக்கிறது. திமுக தலைமையும் எடுத்துட்டாங்க. நான் கேட்பது, குஷ்பு அவர்கள் நேற்று அந்த பேட்டி வன்மையாக கொடுத்துருக்காங்க, சில கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. நான் அதில் எந்தவித இதுவும் சொல்லலை. நான் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படி இப்படிலாம் இருக்காங்க. அதெல்லாம் எடுக்கணும் கண்டிப்பாக. என்னுடைய கேள்வி, நாடே பரிதவித்து கொண்டு இருக்கிறது. நமது நாட்டின் அடையாளங்கள், நமக்கு பதக்கம் வாங்கி தந்த மல்யுத்த வீராங்கனைகள், அவங்களாம் நம்மளை மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. நம்மளை மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. இந்தியாவினுடைய அடையாளம், உலக அளவில் தெரிஞ்ச பிரபலம். ஆமாம், இந்தியாவினுடைய முகம்ங்க அவங்க இப்போ எனக்கு அக்காவோ உங்களுக்கு அக்காவோ நமக்கு சொந்தக்காரங்க அந்த அதுக்காக பேசலை. நம்ம தேசத்துக்கு இப்போ நம்மலாம் நாட்டுக்கு பதக்கம் வாங்கி தரல. அவங்க அந்த நாட்டுக்காக பதக்கம் வாங்கினவங்க. அவங்க எந்த மாநிலம் இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. இந்த தேசத்தின் அடையாளம் இல்லை. அவங்க மெடல் வாங்கும் போது நம்ம கண்காணுங்களை நடந்துருக்கு. அது எனக்கும் தானே பெருமை. என் நாட்டை சேர்ந்தவங்க வாங்கியிருக்கிறாங்கன்னு. அவர்களை தெருவில் நிற்க வச்சு இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்லுவோம். அவங்கள தெருவில் விட்டுருக்கக்கூடாதுல்ல. எவ்வளோ பெரிய ஆள் அவங்கள போய் இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டீங்களா, உடனே நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. ஆதாரம் இருக்கா, இப்படி நடந்துச்சு, இப்படி கேட்டு இதெல்லாம் நீங்கள் வெளியே வர விட்டுருக்கக்கூடாது. உடனே அந்த தண்டனை எடுத்து அந்த நடவடிக்கை எடுத்து பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் கட்சியில் முக்கியமான நபராக இருக்கிறார், அவரை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத காமிச்சிங்கன்னா, அப்போ இந்தியாவின் அடையாளத்தை விட உங்களுக்கு அந்த தனிப்பட்ட நபர், இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒரு நபர் தான் முக்கியம் என்றால், மரியாதைக்குரிய குஷ்பு அவர்கள் இதை விட அதெல்லாம் முக்கியம். இவர் பேசுனதை நான் நியாயம்னு சொல்லலை. தனிப்பட்ட முறையில் குஷ்புவை பேசுனதுக்கே இவருக்கு இவ்வளோ கோபம்னா, எங்கள் இந்தியாவின் மகள்களை, எங்கள் தேசத்தின் மகள்களை அவமானப்படுத்தும் போது நீங்கள் ருத்ர தாண்டம் ஆடி இருக்கணுமா வேணாமா? குஷ்பு இதுக்கே கண் கலங்கியிருக்கிறாங்க. அதால் அடிப்பேன், நான் திருப்பி அடித்தா தாங்க மாட்டீங்கலாம் பேசியிருக்கிறாங்க. அது அவங்களோட உரிமை தான். ஏன்னா அந்த குஷ்பு இந்த இடத்துல என்ன பார்க்குறேன், நம்ம வீட்டில் ஒரு லேடியை பற்றி ஒருத்தர் மேட்டோட பேசியிருந்தா நம்ம வீட்டில் லேடியும் நம்மளும் கோவப்பட்டிருப்போம். கண்டிப்பாக குஷ்புவோட. ஆனால் குஷ்பு அவர்களே, உங்களை தனிப்பட்ட முறையில் பேசுனதுக்காக இதுதான் திராவிட மாடலாக இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, இவ்வளோ கோவம் வருதுன்னா, நம்ம இந்தியாவையே அவமானப்படுத்திக்கிற ஒரு சம்பவம் நடக்கும்போது கருத்து கூட சொல்லாமல் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்கன்னா, விமன் கமிஷன் மெம்பராகவும் இருக்கிறீங்க, உங்கள் மேலே ஒரு பெண்ணிய செயற்பாட்டாளர்னு ஒரு மரியாதை உண்டு. நீங்கள் பல பெண்களுக்காக குரல் கொடுத்துவீங்க. நீங்கள் ஒரு அரசியல்வாதி, பிஜேபின்னு இதுக்கு முன்னாடி காங்கிரஸ், திமுக, அப்புறம் ஒரு மூத்த நடிகை. தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 35 வருஷம் நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 86, 87 நடிக்கிறாங்க. அது எப்படி இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க? அந்த கேள்வியை கேட்பதற்கு ஊடகவியலாளர்கள் தேவையில்லை. நீங்கள் சாதாரண ஒரு தேநீர் கடையில் போய் நின்று கேட்டிங்கன்னா எல்லாரும் பேசுகிறது, குஷ்பு அழுததெல்லாம் சரிதாங்க, அவர் சார்ந்திருக்கிற கட்சியில் என்ன நடக்குதுன்னே அவர்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்களா இல்லையா? இதற்கு குஷ்பு அவர்கள் என்ன பதில் சொல்கிறாங்க? விஜயனுடைய பேச்சு பேசு பொருளாக மாறி இருக்கு. அம்பேத்கரையும் பெரியாரையும் படிங்க அப்படின்றது. இந்த பேச்சுக்கு ஒரு தரப்புலேருந்து ஆதரவு வருது, இன்னொரு தரப்புலேருந்து எதிர்ப்பு வருது. மாணவர்கள்கிட்ட எதுக்கு நீங்கள் அம்பேத்கரையும் பெரியாரையும் சொல்கிறீங்கன்னு எச்ராஜா அவங்க பேசுகிறாங்க. இந்த சைடு முற்போக்கு சிந்தனைவர்கள் அதை வரவேற்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பெரியார் அம்பேத்கரை படிங்க என்று ஒரு பிரபலமான திரைப்பட நடிகர் சொல்லியிருப்பது உண்மையில் வரவேற்கத்தக்கது. ஏன்னா இப்போ சினிமா நடிகர்கள்னாலே பவுல்காம் போடுறது, சிகரெட் குடிக்கிறது, பேண்ட்டை கிழிச்சிட்டு ட்ரெஸ் போடுறது, ஏதோ ட்ரெண்டுங்கிற பேரில் இப்படியான ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஹீரோயிசம்ங்கிற மாதிரி அப்படி ஒரு தவறான முன்னுதாரணத்தை தான் பல நடிகர்கள் காண்பிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் விஜய் உட்பட அப்படி தானே அவர் என்ன படங்களில்
முதன்முறையாக பெரியார் பேரை அம்பேத்கர் பேரெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பது நல்ல விஷயம். ஏன்னா அவரை வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் ஃபாலோ பண்ணுது. குறிப்பாக இளைஞர்கள், கல்லூரி, ஸ்கூல் பசங்க கூட விஜய்க்கு நிறைய ரசிகர் இருக்குது. குறிப்பாக பெண் குழந்தைகள் வந்து அதிகம் விரும்பக்கூடிய ஒரு நடிகராக விஜய் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு நடிகர் இப்படி சொல்லியிருப்பதை நான் முதல்ல வரவேற்கிறேன். இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஹெச் ராஜா போன்றவர்கள் பெரியாரை படிங்க அப்படின்னு விஜய் சொல்கிறத எதிர்ப்பாக தான் பார்ப்பாங்க. இதை நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். ஏன்னா ஹெச் ராஜா வந்து இதை எப்படி வரவேற்பார், அவருக்கு எப்படி கடுமையாக அதை விமர்சிக்க தான் செய்வார். அவர் விமர்சித்ததும் நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். ஆனால் இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோம்னா, இவர் ஒரு தேர்தலுக்கு பண்ணுறாரா இதெல்லாம் தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு வந்து ஒரு எலெக்ஷன் அஜெண்டா இருக்குது. எப்படியாவது ஒரு தமிழ்நாட்டு அரசியலை வந்துடணும். 50 வயசு நெருங்கிட்டு இருக்கிறாரு. பொதுவாக 50 வயசு நெருங்கினாலே நம்ம தமிழ் சினிமா ஹீரோக்களுக்கு இந்த அரசியல் ஆசை வரும். அதுவும் இவங்க அப்பா எஸ்ஏசி இவருடைய முதல் படமே நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் தலைப்புலாம் பாருங்கள். நாளைய தீர்ப்பு இப்படி தான் யோசித்து தான் வைப்பார். அவங்க அப்பாட்ட ஒரு முறை பேட்டி எடுக்கும்போது டேரெக்டாக சொன்னார், என் பையன் முதல் படமே நான் அவனை ஒரு அரசியல் களத்துக்கு யோசித்து தான் வச்சேன், நாளைய தீர்ப்பு. ஏன்னா விஜயகாந்துக்கே நான் அரசியல் ரீதியாக எவ்வளோ வசனங்கள் எழுதியிருக்கேன், அப்போ என் பையங்கிறப்ப நான் அப்படி யோசித்திருக்கேன் அப்படி மாதிரி சொன்னார், ஓப்பனாகவே சொன்னார். ஸோ விஜய் வந்து அரசியலுக்கு என்று வார்க்கப்பட்ட நபர். அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் உணர்வு இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் அவரை திட்டமிட்டு ஒரு பெரிய ஹீரோ மாதிரி கொண்டு வந்துடணும், பெரிய அரசியலில் நுழைக்கணுங்கிற ஆசை அவங்க அப்பாவுக்கு இருக்குது. அதனால தான் ரஜினிகாந்த் மாதிரியே அவரை கொண்டு வந்தார். இப்போ பார்த்தாலும் ரஜினி போஸ்டரை காமிப்பார். ரஜினியோட நான் மாணவன் அப்படின்னாரு. இந்த வசீகரா படத்தில் கூட டைலாக் பேசுவார், பிறந்தா ரஜினிக்கு மகனாக பிறக்கணும், இல்லாட்டி எம்ஜிஆருக்கு பேரனாக பிறக்கணும்லாம் சொல்லுவார். திட்டமிட்டு தன்னை ஒரு ரஜினி ரசிகராக அவர் ஒரு 20 படத்தில் காமிச்சிருப்பார் எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் அந்த ரஜினி அரசியலுக்கு வரப்போகிறாரு அது இதுன்னு ஒரு விமர்சனம் வந்ததுக்கப்புறம் தான் ரஜினி பேரையே குறைச்சார். அதுவரையும் ரஜினினார். அப்போ ரஜினியோட இடத்தை அடையணுங்கிறது தான் விஜயோட ஆசை. ரஜினியோட அரசியல் ஆசை முடிந்து விட்ட நிலையில் ஏன் நம்ம வந்துடக்கூடாது, இன்றைக்கி அடுத்த ட்ரெண்டு நம்ம ரஜினிக்கு அளவு மாதிரி நமக்கு இருக்கிறாங்களேன்னு அவர் ஒரு ஆசைப்படுறாரு. அதுக்கான முன்னெடுப்பாக பார்க்குறேன். அப்படி முன்னெடுப்பவர் ஆன்மீகம், ஆண்டவன் நினச்சா வருவேன், இந்த மாதிரி டைலாக் சொல்லாமல் அம்பேத்கரையும் பெரியாரையும் சொல்லியிருப்பது ஒரு வரவேற்க தகுந்த விஷயம். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, அம்பேத்கர் பெரியார் தெரிஞ்சவங்களுக்கு ஏன் அண்ணா பேர் சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்ற கேள்வி சில பேர். இல்லை, அது அவர் திட்டமிட்டு தான் தவிர்த்துருக்கிறாரு. நீங்களாம் நினைக்கிற மாதிரி அவர் தான் அந்த பேர் வராமலையோ நாவத்துக்கு வராமலையோ இல்லை, அது கரெக்டாக டிஎம்கேங்கிற டோனுக்குள்ளே வந்துடும்ல. பெரியாரை வந்து நீங்கள் திராவிட இயக்க திமுகவோட தொடர்புடைய தலைவராக இருந்தாலும் பெரியாரை இன்றைக்கி காங்கிரஸ்காரங்க கொண்டாடுறாங்க, இடதுசாரிகள் கொண்டாடுறாங்க, பொதுவான மக்கள் கொண்டாடுறாங்க, எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறாங்க. வெறுமனே திமுகவோட மட்டும் ரேட் பண்ண முடியாது. நீங்கள் அண்ணான்னு வந்துட்டிங்கன்னா அது அடுத்து அண்ணா கலைஞரையும் சொல்லுங்கன்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. அப்போ அப்படி வரும்போது இன்றைக்கி போட்டியாக இருக்கக்கூடிய திமுகன்னு வரப்போ அவர் அண்ணாவின் பேர் அப்படி வந்துருச்சுன்னா அதுதான் அண்ணாவின் கொள்கைக்காக அண்ணா உருவாக்கின திமுக இருக்குது, அண்ணா திமுக இருக்குது, அண்ணாவின் வழியில் நடக்கின்ற மறுமலர்ச்சி திமுக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இப்போ இவருடைய ரோல் என்னங்கிற மாதிரி ஆகுதுல்ல. அவர் அழகாக அதான் சொல்கிறார், பெரியார் அம்பேத்கர். இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடஒதுக்கீடு, சாதி ஒழிப்பு, தலித் அரசியல், பெண்ணிய அரசியல், இந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, இந்த உணர்வை நாம் அரசியல் அடித்தளமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கூட அவர் நினைக்கலாம். ஆக்சுவலி பெரியாரை சொன்னவருக்கு அண்ணாவை சொல்ல என்ன தயக்கம்? ரெண்டும் ஒன்று தானே. இப்போ அண்ணாவும் பெரியாரும் ஒரே கருத்தியல் தான். மாநில சுயாட்சி, திராவிட இயக்க உணர்வு, சமூக நீதி, சமத்துவம், தமிழ் ஆட்சி மொழி, இது எல்லாமே பெரியார் அண்ணாவுடைய கொள்கை தான். அப்போ அவர் வந்து இந்த இதுக்குள்ளே வேணான்னு நினைக்கிறாரு. அண்ணான்னு சொல்லிட்டா கலைஞரை சொல்லுங்கள், தமிழ்னு சொல்லிட்டா கலைஞரை சொல்லுங்கள், இப்படி வரும்ல. அதனால தான் ரொம்ப தெளிவாக அந்த 3 தலைவர்களோடு நிறுத்தி கொண்டாருன்னு பார்க்குறேன். நீங்கள் எதுவுமே செய்யாமல் இங்கே பல தலைவர்கள் இருக்காங்க. மக்கள் எந்த பிரச்சனை வந்து சந்தித்தாலும் இறங்கி பேசுகிறாங்க. எதுவுமே இல்லாமல் காசு ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கும் போதே நீங்கள் வந்துட்டீங்கன்னா எப்படி அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. விஜய் போன்றவர்கள் வேறு என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, அவரே கிட்டத்தட்ட நானும் இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கேங்கிற ரேஞ்சுக்கு சொல்கிறார். ஒரு 50 வயதை நெருங்கக்கூடிய ஒரு நடுத்தர வயது உடையவர் அவர். இப்போ தான் அவர் நானே படிச்சுக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி தான் அவரே சொல்கிறாரு. ஆனால் இந்த கேள்வி வரதாங்க செய்யும். ஏன்னா இது தமிழ்நாடு. கேள்விகள் கேட்பாங்க. உனக்கு இடஒதுக்கீடு குறித்து என்ன அரசியல் இருக்குது, ஊழல் ஒழிப்பு குறித்து உனக்கு என்ன அரசியல் இருக்குது. ஏன்னா ஊழல் ஒழிப்புங்கிற ஒரு தட்டையான அரசியல் வச்சுட்டு நாட்டில் நிறைய பேர் ஏமாத்துறாங்க. எந்த சினிமா நடிகர் வந்தாலும் நான் ஊழல் ஒழிக்க போகிறேன் அப்படிங்குவாங்க. உடனே அடுத்து கேட்பான், அப்போது சினிமா டிக்கெட்டு பிளாக்கில் தானே விற்கிறாங்க, ஓப்பனிங் டேக்கு 1000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறாங்களேன்னு கேட்பாங்க. ஆனால் இவங்க ஊழல் ஒழிப்புங்கிறத நடிகர்கள் ரொம்ப அழகாக தாங்கிட்ட வராமல் டிராஃபிக் போலீஸ் வாங்குறாரு, கூர்க்கா 50 ரூபா வாங்கிட்டு வந்து ஒரு 100 ரூபா வாங்குறாரு, அந்த துப்புரவு தொழிலாளி அதிகமாக பணம் கேட்குறாரு, ரேஷன் கடையில் பணம் தாசி, இப்படியே மக்கள்கிட்ட பொதுவாக விஷயம் மாதிரி காமிச்சிருவாங்க. இப்படி வசனம் பேசுகிற திரைப்படங்கள் அந்த கதாநாயகர்கள் பிளாக்கில் எவ்வளோ வாங்கினாங்க, ஒயிட்டில் எவ்வளோ வாங்கினாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் நடிகர்கள் எல்லோரும் பாருங்கள் திரைப்படங்களில்
ஊழலை ஒழிக்க போகிறேன், சாதியை ஒழிக்க போகிறேனோ, ஆணவ கொலைக்கு எதிராகவோ இந்த மாதிரி அரசியல்லாம் பேசுவாங்க. இந்த மாதிரி அரசியலுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருக்குது, இது கொஞ்சம் சிக்கலும் இருக்குது. இதை பேசினா ஒரு அடையாளம் வந்துடுமோன்னு பயப்படுவாங்க. சாதியை ஒழிக்க போகிறேன்னு வந்த படங்களை சொல்லுங்க பார்ப்போம், ரொம்ப குறைவு தான். ஆனால் ஊழல் ஒழிக்க போகிறேன்னு வந்த படங்கள் பாருங்கள் 1000 படம் வரும். அது ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், பிரபு, சத்யராஜ், விஜய், அஜித் எல்லாருமே ஊழலுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தவங்க தான். எல்லா நடிகர்கள் சூப்பர் ஹீரோக்களுமே ஊழலுக்கு சாதி தப்பு, ஒரே சாதியில் திருமணம் பண்ணக்கூடாது, மேட்ரிமோனியில் சாதி கேட்காதீங்க, ஆணவ கொலை தப்புன்னு சொல்லி வந்த படங்கள் எண்ணிக்கை பாருங்கள், மிஞ்சி மிஞ்சி போனால் 15 படம் கூட வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்போ எது இங்கே பேசப்பட வேண்டிய அரசியல்? சாதி ஒழிப்பு, மொழி உணர்வு, டெல்லி ஆதிக்கத்துக்கு எதிராக. இந்த மாதிரி எங்கள் இவ்வளவு தமிழ்நாடு தருது, டெல்லி திருப்பி தருவதில்லை, நம்ம தமிழ் மொழியை ஒடுக்குது, இந்தியை திணிக்குது, சமஸ்கிருதத்தை திணிக்குது. இதுதான் இன்றைக்கி மக்கள் சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல். இந்த அரசியல் குறித்துலாம் எதுவுமே மேக்சிமம் பேச மாட்டாங்க. இது குறித்தெல்லாம் பேசாமல் பொதுவாக தட்டையாக ஊழல் ஒழிப்பு, மக்களுக்கும் அது புரிஞ்சுக்க ஈஸி, லஞ்சம் வாங்குறதுக்கு எதிராக எடுத்துருக்குறாங்க போல் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து ஊழலுங்கிறது என்னவாக இருக்கிறது? இங்கே சாதியாகவும் ஊழல் இருக்குது, பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஊழலாக இருக்குது, கார்ப்பரேட்டுங்கிற சிஸ்டமே இங்கே வந்து நியாயப்படுத்தப்பட்ட ஊழலாக தான் இருக்குது. அந்த சிஸ்டமே உங்களுக்கு ஊழலாக தான் இருக்குது. இவன் இங்கே இருக்கணும், அவன் அங்கே இருக்கணுங்கிறதுக்கு. அப்போ இந்த மாதிரியான அந்த ஊழலை நிறுவுகின்ற, காப்பாற்றுகிற கட்டுமானங்கள் குறித்து அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. பொதுவாக வந்து இவன் சிகரெட் குடிச்சிட்டு இப்படி போடுறான், அந்த அந்நியன் படத்துலலாம் காமிப்பாங்க, எவனா ஒருத்தன் ஈபி மேன் வந்து அவன் தண்ணி அடிச்சு படுத்துட்டான், அதனால் இது நடந்துச்சு, இப்படியான கான்செப்ட் தான் காமிப்பாங்களே ஒழிய இங்கே கார்ப்பரேட் யார் இயக்குறா, இங்கே சாதிய கட்டமைப்பு எங்கே இருக்குது, இந்த நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் போக முடியாத இடத்தில் இந்த நாட்டின் அதிகார மையங்கள் இருக்கிறது, இதை பற்றிலாம் கேட்க மாட்டாங்க. ஏன் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் இல்லை? ஏன் இஸ்லாமியர்கள் இல்லை சுப்ரீம் கோர்ட்டில்? ஏன் அதிகார மையத்தில் எதுவுமே இங்கே இப்போ தமிழ்நாட்டை தவிர மற்ற எந்த இடத்துலையும் ஜட்ஜாக கூட அவங்களுக்கு பிற்படுத்தப்பட்டவரும் ஒடுக்கப்பட்டவரும் கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகம். இதுதான் பேச வேண்டிய அரசியல். குறிப்பிட்ட ஒரு 3%, 4% சமூக மக்கள் மட்டும்தான் இந்தியாவினுடைய அதிகார மையத்தில் தீர்மானிக்கிற இடத்தில் ஃபுல்லாக இருக்கிறாங்க. பெரும்பான்மையான உழைக்கும் மக்கள் இங்கே என்னவாக இருக்கிறாங்க? அந்த இடத்துக்கே போக முடியாமல் இருக்காங்க. இது ஊழல் இல்லையா? இதுதான் ஊழல். அப்போ இது போன்ற அரசியல் குறித்துலாம் இவங்க பேசாமல், சினிமா நடிகர்கள் இடஒதுக்கீடு குறித்து பேசாமல், இடஒதுக்கீடு குறித்து பேசினா எதிர்ப்பாக தான் பேசுவாங்க, ஜென்டில்மேன், அந்நியன் அப்படின்னு. அப்போ இந்த நடிகர்களுக்கு சாதி ஒழிப்புனா என்ன, ரிசர்வேஷன்னா என்ன, ஏன் இந்திய தமிழ்நாடு மட்டும் எதிர்க்குது, இதெல்லாம் தான் அரசியல். விஜய் இது போன்ற அரசியல்லாம் பேசுவாரா அப்படின்னு எனக்கு தெரியாது. இந்த அரசியல்லாம் அவருக்கு தெரியுமான்னு தெரியாது. அப்போ இப்படி இல்லாதப்ப இந்த விஷயங்கள் தெரிந்த ஒரு தமிழ்நாடு இந்த கேள்வி கேட்கும், சார் கோடி கோடியாக சம்பாதிச்சிட்டிங்க, 50 வயசு ஆக போகுது, உடனே இதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு அரசியலுக்கு வரீங்களான்னு கேட்க தான் செய்வாங்க. அதில் ஒன்றும் தவறு கிடையாது. இதையெல்லாம் பேசாமல் தமிழ்நாட்டில் அரசியல் செஞ்சிட முடியுமாண்ணா? இல்லை, இதெல்லாம் பேசி தாங்க தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியும். இப்போ நீங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறதா சொன்னார். அவர் வெளிப்படையாக என்ன அரசியல் சொன்னார்? ஆன்மீக அரசியல்னார், வலதுசாரிகள் அரசியல், பாஜகவின் அரசியலை தான் அவர். ஆனால் அவரால் பாருங்களேன், தமிழ்நாட்டினுடைய இதை பாருங்களேன், வெளிப்படையாக ஆமாம் பிஜேபி கருத்து தான் என் கருத்துன்னு அவரால் சொல்ல முடியல பாருங்கள். ஆமாம் அவங்கள முஸ்லீம்கள்லாம் அந்த நாட்டை விட்டு போகணுன்னு பிஜேபியோட கருத்தை ரஜினியால் பேச முடியாது, பிஜேபியாலேயே பேச முடியாது. அதனால தான் ரஜினி மாதிரி ஒரு முகத்தை, ரஜினிங்கிறது நம்ம ஆளுங்கன்னு நினைப்பான் தமிழ்நாட்டுக்காரன். எப்படினாலும் ரஜினி அதோட முகத்தை பார்க்கும்போது ஒரு ஐயங்கார் முகம் வராது யாருக்கும். நம்ம ஆள்றா, நம்ம நிறத்தில் ஒருத்தன் ஹீரோவாக வந்திருக்கான். அதனால தான் ரஜினிகாந்த் இங்கே வெற்றி பெற்றார் தமிழ்நாட்டில். ரஜினிகாந்த் பிற்காலத்தில் தான் ஆன்மீக அரசியல் பிஜேபின்னு போகிறாரு. தொடக்க காலத்தில் அவருடைய படங்கள்லாம் மூட நம்பிக்கை எதிர்ப்பு படங்கள், காளி, கழுகு, 80களில் வந்த படம்லாம் ஒரு சாமியார்களை எதிர்த்து போகிறார். தம்பிக்கு எந்த ஊருன்னு ஒரு படம், மனோபாலா டைரக்ஷனில் வந்த படம். அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு விதவை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். தான் தம்பியை கல்யாணம் பண்ணி தம்பியை கொண்டுருவாங்க. அந்த பொண்ணுக்கு இன்னொரு பையன். அதெல்லாம் பெரிய விஷயந்தான். ஊர் கட்டுப்பாட்டை மீறி உங்கள் கட்டுப்பாடு, உங்கள் சாமி, உங்கள் ஜோசியத்தை தாண்டி ஒரு விதவை பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். அதில் இவர் வந்து ஒடுக்கப்பட்டவர் தான். ரஜினிகாந்த் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம் மாதிரி தான் காமிப்பாங்க. அவங்க பண்ணையாருங்களாம் கெட்டவங்க, இவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். பண்ணையார் விட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதனால் பண்ணையார் வந்து இவர் தம்பியை கொண்டுருவாங்க, ரஜினி தம்பியை. இவர் திருப்பி அதை ஒரு புரட்சிகரம் பண்ணுற மாதிரியான கதை மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்படித்தான் ரஜினியும் இங்கே வெற்றி பெற முடிந்தது. ஆக இங்கே வந்து சமூக நீதி, சாதி ஒழிப்பு, தமிழர் விடுதலை, இந்த மாதிரியான விஷயங்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ பேசினால் மட்டும்தான் இங்கு வெற்றி பெற முடியும். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி விஜய் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் பேசியிருக்கார். இன்றைய எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்து ரொம்ப நன்றி.